இப்போ நம்ம இன்ஸ்டண்டா புளியோதரை பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வா, ஒரு கடாய் வெறுமனே சூடு பண்ணிக்கிங்க. முதல்ல 2 சிட்டிகை கடுகு போட்டுக்குங்க. அந்த எண்ணெய் சட்டியில கடுகு சேர்த்தோம்னா அது நல்ல வாசனையாகவும் இருக்கும், எதுவும் கெட்டு போகாமலும் இருக்கும். அதுக்காக தான் முதல்ல அதை சேர்க்கிறோம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு. இந்த கடலை பருப்பை 1 நிமிஷம் வறுத்துட்டு உடனே உளுத்தம் பருப்பு அதோட கொட்டிடுங்க. 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு. 1 நிமிஷம் அந்த உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் அதோட சேர்த்துக்குங்க. 1 நிமிஷம் கழிச்சு 1/4 கப்பு தனியா அதோட சேர்த்துக்குங்க. இப்போ 1 நிமிஷம் கழிச்சு ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் அதோட சேர்த்துக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு. இப்போ 15 நீட்ட மிளகா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கலருக்காக ஒரு 10 பேடகி மிளகா எடுத்து வச்சிருக்கேன். கார அளவு உங்களுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த கடலையெல்லாம் நல்லா வறுபட்டு மிளகாயும் பொன்னிறமா ஆனதும் அடுப்பை நிறுத்திடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பை எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அந்த வீணா போகாம இருக்கும் அந்த உப்பு சேர்க்கறதுனால. இப்போ பாருங்க, இந்த மிளகா நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது, நல்லா வறுபட்ட சத்தம். இப்போ பாருங்க, இந்த கருவேப்பிலை நல்லா பொடியாகுது, அவ்வளவு வறுபட்டு இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து போட்டு ஆற வச்சிருவோம். இப்போ நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதே வானிலையே அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ 1 கப்பு புளியில கொட்டை அந்த கதிரெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் இந்த புளியை போட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு இந்த புளியை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா அதை வதக்கி எடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பரத்துனாப்பில் அந்த புளியை வச்சிருங்க. அந்த வானலியோட சூட்லேயே அது நல்லா பொடி பண்ணுற அளவுக்கு ஆறிடும். சூடு ஆறினோன்னு புளி இதை மாதிரி ட்ரை ஆகிடும். முதல்ல மிளகாயையும் இந்த புளியையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதோடு சேர்த்துக்கலாம். இதை முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ இதோட இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இந்த பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். இப்போ இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி வச்சிருக்கோம்ல, அதை வச்சு இந்த புளி சாதம் எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து வடிச்சிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் நிலக்கடலை, 2-3 முந்திரி, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, போட்டால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம போட்ட பருப்பெல்லாம் பொன்னிறமாக வறுபட்டுருக்கு. அப்போ 2 ஸ்பூனு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்னா பொடி, அதை சேர்த்துக்கலாம். பொடியை 1 நிமிஷம் நம்ம வறுத்துட்டு இப்போ வடிச்சு வச்சிருக்க சாதத்தை அதோட சேர்த்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பொடியிலேயே உப்பு சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க, பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருக்குங்க. கிளறிட்டு 1 நிமிஷத்துல அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி போட்ட புளி சாதம் ரெடி ஆயிருக்கு. இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக்கும் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.